ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறவாங்க. சாரியோட பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது முன்னாடி கஸ்டமருக்கு தேவையான பார்டர் சைஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 10 to 12 ஃப்ளீட்ஸ் கிட்ட பல்லு ஃப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் நம்ம ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பின் பண்ணிட்டு அப்புறம் பல்லு ஃப்ளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எந்த தூரம் லென்த் வேணும்னு நம்ம பின் பண்ற மாதிரி இருக்கும். நியர்லி ஒரு 3 times இந்த மாதிரி பல்லு பிளேட்ஸ்ல நீங்க பின் பண்ற மாதிரி வரும். நம்ம இந்த மாதிரி சாரி கிளிப் பண்ணிட்டு கரெக்டா பார்டர் வந்து உள்ள மடைஞ்சு இல்லாம கரெக்டா எடுத்து பல்லு பிளேட்ஸ் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்ல நம்ம ஒரு பின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு பின் பண்ணிட்டு இப்ப செகண்ட் டைம் ஒரு பின் பண்ற மாதிரி வரும். பாருங்க, ஃபிளீட்ஸ் எந்த அளவு கரெக்டா அரேஞ்ச் ஆயிடுச்சு. அரேஞ்ச் ஆன பிறகு நீங்க பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் போட்டிருக்க ஃப்ளஃபி பிளேட்ஸா எடுத்திருக்கோம். ஸோ பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஈஸியா வீட்ல இருந்தே நம்ம சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா நம்ம பிஃபோர் டேவே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாரி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற டைமுக்கு ஃபாஸ்ட் ஒழுகும். ஸோ கடகட நம்ம கிளம்புனோம்னா ஸோ பிஃபோரே கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேக் சைட் பின் பண்ணிட்டு நம்ம ஒரு ஐனிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவா சாரி ஃபிளீட்ஸ் கரெக்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ல இந்த மாதிரி ஒரு ஐனிங் கொடுத்துடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிப் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ராப்பரா ஃபிளீட்ஸ் உள்ள வச்சு கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஐனிங் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேக் சைட் ஃபுல்லா பின் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 3 times இந்த மாதிரி பின் பண்ணலாம் மாதிரி இருக்கும். பின் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஐனிங் பண்ணிட்டீங்கன்னா பார்டர் கரெக்டா அரேஞ்ச் ஆயிடும். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாரி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லா லேடிஸும் எல்லாருமே வேலைக்கு போற லேடிஸ் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி பிஃபோரே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு சாரி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணி முன்னாடியே வைக்கிறதுனால ஒரு பிரைடுக்கும் நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளீட்டிங் அதிக பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளாஸும் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ்க்கு வரும். ஸோ செஸ்ட் ஃபிளீட்ஸ் பாருங்க, கரெக்டா பார்டர் சைஸ் வச்சுட்டு தள்ளி தள்ளி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். நம்மளுக்கு நியர்லி அந்த ஷேப் வந்து பார்க்கறது உங்களுக்கு ஏ ஷேப் மாதிரி வந்துடும். பாருங்க, கொஞ்சம் எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி வைக்கிறதுனால ஃபிளீட்ஸ் பாருங்க. ஸோ பக்கா வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஐனிங் போட்டுடுவோம். இப்போ இது வந்து கரெக்டா செஸ்ட் ஃபிளீட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்றோம். பாருங்க, அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஐனிங் ஒன்று பண்ணிட்டா ஃபிளீட்ஸ் கரெக்டா அமைங்கிடும். ஸோ சாரி கட்டும் போது ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது ஃபிளீட்ஸ் கரெக்டா வச்சு ஒரு ஐனிங் பண்ணிடணும். வீடியோ வந்து நான் ஃப்ரண்ட் கேமரால எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு பார்டர் கொஞ்சம் டிஃபரா தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டா வச்சு நீங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அந்த இதுவும் எடுத்து கீழ்பக்கம் விட்டுட்டு மீதி இருக்க சாரி இதுவும் வந்து இது நம்மளுக்கு சாரி செஸ்ட் ஃபிளீட் பண்ணியாச்சு. சைட்ல வந்து போற இடுப்பு வரைக்கும் வர இடம் வந்து அதே மாதிரி ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணும். நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி 3 times எடுத்து பேக் சைட் பின் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ்ல இருந்து இடுப்பு சைடு வரைக்கும் போற வரைக்கும் சாரி பேக் சைடு வரைக்கும் வர மாதிரி பண்றதுக்கும் இதுவும் 3 times நியர்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஐனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் செகண்ட் டைம் பாருங்க, கரெக்டா இதே மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் டைமும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் ஆகி கரெக்டா பண்ணிட்டு ஒரு ஐனிங் போட்டுக்கணும். ஐனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாரி ஃப்ரண்ட் டு பேக் சைடு வரைக்கும் உங்களுக்கு பக்காவா கரெக்டா இருக்கும். பார்க்கும்போது சாரி வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வச்சு ஐனிங் பண்ணதுனால. ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் தேர்ட் டைமும் அதே மாதிரி கரெக்டா ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ஐனிங் போடுறதுனால சாரி கட்டும் போது நம்ம குண்டா இருந்தா கூட பார்க்க ஒல்லியா தெரியும். ஏன்னா ப்ராப்பரா கரெக்டா கட்டிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தாலே ஈஸியா நம்ம ட்ரை பண்ணலாம். இது வீட்டுல இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம், வெளியே வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பா யூஸ்ஃபுல். நம்மளுக்கு
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ லைக். இப்போ இந்த சாரி பேக் சைடு வர இடம் தான் நம்ம இப்போ கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அரேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே அதை அயனிங் போட்டுடுங்க. அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டா இப்போ பல்லு ஃபில்ஸ் எந்த அளவுக்கு 3 டைம் எடுத்தோமோ அதே மாதிரி செஸ்ட் ஃபில்ஸ், சைஸ், பேக் சைடு அதே மாதிரி ஃபுல்லா இதுவும் 3 டைம்ஸ் கிட்ட நியர்லி நம்மளுக்கு ஒரு அயனிங் ஆயிடும். ஸோ ஃபில்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணனால நம்ம சாரி கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அயனிங் பண்ணதுனால உங்களுக்கு ஃபிளீட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் வந்து சென்டர் ஃபிளீட்ஸ் இந்த வீடியோல வந்து ரொம்ப ஃபிளஃபியா எடுக்காம லைட்டா ஃபிளஃபி எடுத்திருக்கேன் பாருங்க. சென்டர் ஃபிளீட்ஸும் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டுட்டு இந்த மாதிரி ஃபிளீட்ஸை ஒரே இடமா வைக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு நீங்க பின் பண்ணிடணும். இது வந்து நம்ம சாரியோட மேல் பக்கம் எடுத்துருக்கோம். ஸோ சாரியோட மேல் பக்கத்துல வச்சு பின் பண்ணதுக்கு ஸோ 2 பின் பண்ணிடுறேன் பாருங்க. இதை கிட்ட கிட்ட வச்சு நம்ம கரெக்டா வச்சு கஸ்டமருக்கு எப்படி வேணும்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி 2 பின் பண்ணிடணும். பாருங்க எந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு 2 பின் வச்சு பின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாரியில இந்த இடம் பின் பண்ணதுதான் இப்போ நம்ம கட்டும் போது இன்ஸ்கர்ட்ல இது பின் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்டர்ல கரெக்டா ஃபிளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அது பாருங்க, ஃபிளீட்ஸை கரெக்டா உள்ளெல்லாம் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்றேன். நான் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சு ரொம்ப ஒரே இடமா வைக்காம கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு நான் ஃபிளீட்ஸ் அரேஞ்ச் பண்றேன். ஃபிளஃபி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃபிளஃபியா இல்லாம மீடியம் ஃபிளஃபி எடுக்க சொன்னாங்க கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அயனிங் வந்து மேல இருந்து சென்டர் வரைக்கும் ஃபுல்லா அயனிங் பண்றேன். ஃபிளஃபி கொடுக்கறதுனால கீழே கொண்டு போக மாட்டோம். ஸோ மீடியமா வர இடம் வரைக்கும் நம்ம அயனிங் பண்ணோம் பாருங்க. இந்த வரைக்கும் வச்சு நம்ம அயனிங் பண்றோம். உள்ளுக்கும் மடிப்பு சில டைம் சாரியோட ஃபோல்டுக்கு ஏற்ற மாதிரி மடிப்பு இருக்கும். அது இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சாரியோட அந்த ஃபிளீட்ஸ் உள்ளேயும் கரெக்டா வந்து அயனிங் கொடுத்துடணும். அப்போ சாரி இப்போ அயனிங் பண்ணதுனால நமக்கு நடக்கும் போது அந்த ஃபிளீட்ஸ் வந்து ப்ராப்பரா அழகா இருக்கும். நம்ம ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் உள்ளுக்கு வந்து கீழ் பக்கத்துல ஒரு அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபிளஃபி வந்து பார்க்கறதுக்கு நீட்டா அழகா இருக்கும். ஃபிளாட்டா இல்லாம கொஞ்சம் லைட் ஃபிளஃபி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி அயனிங் பண்ணீங்கன்னா இப்போ சென்டர் ஃபிளீட் முடிஞ்சாச்சு. நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றோம். சாரி அப்படியே பின்பக்கமா திருப்பிட்டு நம்ம சாரியை வந்து 2 மடிப்பா போடுவோம். சாரி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம இந்த மாதிரி மடிச்சிடணும். நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாரி வந்து மடிச்சிடணும். ஏன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப பெருசா இருந்தா நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மீடியம் ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி சைட்ல கிளிக் பண்ணிடுங்க. செஸ்ட் ஃபிளீட்ஸை கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூக்கி நம்ம விட்டுட்டு இந்த ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் வைக்கிறதுனால நான் சாரியோட மேல் பக்கத்துல கிட்டவே வச்சிருக்கேன். நம்ம நார்மல் பாக்ஸ் ஃபோல்டிங்னா சென்டர்ல வைப்போம். இது வந்து ஃபிளஃபி ஃபிளீட்ஸ்னால மேலேயே வச்சிருக்கு நான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சாரியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி செகண்ட் டைம் ஒரு ஃபோல்ட் பண்ணி கிளிப் எடுத்துட்டு சாரி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களோட செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்துடும். ஸோ செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்தோடனே பாருங்க ஃபிளஃபியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. சூப்பரா ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க சாரியோட நம்ம பல்லு ஃபிளீட்ஸை கரெக்டா வச்சு உள்ள வச்சாச்சு. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சாரி கட்ட தெரியாதவங்க கூட கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து ப்ரீ ஃபிளீட் பண்ணி சாரி கட்டலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.